தற்போது ஒரு முக்கிய செய்தி. தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி நீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவு பிறப்பித்துள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டுக்கு அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி நீரை கர்நாடக அணைகளில் இருந்து திறக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லி காவிரி நீர் மேலாண்மை ஆணைய அலுவலகத்தில் நடந்த காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி நீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவு பிறப்பித்துள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் அடுத்த 15 நாட்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவிரியில் நீர் திறப்பதன் மூலம் 15 நாட்களில் மொத்தமாக 4.57 டிஎம்சி நீரை தமிழ்நாடு பெறும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி நீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி நீரை கர்நாடக அணைகளில் இருந்து திறக்க வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் உத்தரவிடப்பட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லி காவிரி நீர் மேலாண்மை ஆணைய அலுவலகத்தில் நடந்த காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி நீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவு பிறப்பித்துள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் அடுத்த 15 நாட்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவிரியில் நீர் திறப்பதன் மூலம் 15 நாட்களில் மொத்தமாக 4.57 டிஎம்சி நீரை தமிழ்நாடு பெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். கண்ணன், வணக்கம். தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி நீர் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த மேலும் கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. ஆனந்தி, காவிரி நீர் பிரச்சனையில் மேகதாது அணை விவகாரம் மற்றும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்காத நிலை, தமிழகத்தில் மழை பெய்யாத ஒரு சூழ்நிலையில் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு திறக்க வேண்டிய நீர் திறப்பு குறித்து இன்று டெல்லியில் உள்ள காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் அலுவலகத்தில் உள்ள காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. அந்த ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் தமிழகம் மற்றும் கேரளா, புதுவை, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த நீர்வள நிபுணர்கள் மற்றும் இந்த அரசு சார்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி தமிழகத்திற்கு நாள்தோறும் 3500 கனஅடி தண்ணீரை அடுத்த 15 நாட்களுக்கு திறக்க வேண்டும் என்றும், இது குறித்து காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக மாநில அரசுக்கு உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் இந்த ஒழுங்காற்று குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் காவிரி ஆற்றில் 15000 கனஅடி தண்ணீர் 15 நாட்களுக்கு திறந்து விடப்படும் அளவுக்கு கர்நாடக மாநிலத்தில் அணைகளில் நீர்மட்டம் இருக்கிறதா என்ற கேள்வியும், அங்கு இப்போது மழை பொழிவானது மகாராஷ்டிரா மாநிலம் மற்றும் குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களில் பெய்து வந்த போதிலும் கர்நாடக மாநிலத்தில் போதிய மழைப்பொழிவு இருக்கிறதா மற்றும் அணைகள் கேஆர்எஸ் அணை மற்றும் கபினி, ஹேரங்கி, ஹேமாவதி உள்ளிட்ட அணைகளில் நீர் வரத்து இருப்பதை பொறுத்து இந்த 15 நாட்களுக்கு 3500 கனஅடி நீரை திறப்போது, அதுவும் 15 நாட்களுக்கு திறப்போது சாத்தியமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் இப்போது கர்நாடக மாநிலத்தின் குடகு மலை பகுதியில் தொடர்ந்து கனமழை பொழிவு இருப்பதால் அணைகளில் கபினி, ஹாரங்கி, ஹேமாவதி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் உள்ளிட்ட அணைகளில் நீர்மட்டம் அதிகரிக்கும் பொழுதில் இந்த 3500 கனஅடி தண்ணீரை நாளை முதலே திறந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி ஒழுங்காற்று குழு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்திற்கு இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பதன் மூலமாக கர்நாடக மாநிலத்தில் பெய்யும் மழை அளவு மற்றும் அங்குள்ள முக்கிய அணைகளில் உள்ள நீரின் கையிருப்பு, நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையின் அளவை பொறுத்து இந்த 3500 கனஅடி தண்ணீரை 15 நாட்களுக்கு கர்நாடக அரசு திறந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி.